பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கைகளை உயர்த்தி நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. எல்லாம் சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. காயங்களை கட்டியது உங்க கிருபை, உங்க கிருபை. காயங்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிரு. எல்லாம் சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ, தேவ கிருபை நிலை நிற்கிறோ. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க ஓ. எல்லாரும் சேர்ந்து வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை. நல்ல கைகளை தட்டி எஸ் டாடி. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென். கிருபையா நிலை நிற்கிறோ, தெய்வ கிருபையா நிலை நிற்கிறோ. கிருபை 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 கிருபை. எத்தனையோ கோடி சிறந்தவர்கள் இருந்தாலும் நமக்கு அவருடைய கண்களை கிருபை கிடைச்சதுனால அவருடைய சிறகுகளின் நிழலில் மறைந்து அவருடைய சரீரமாகிய ஆலயத்தில் அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட அவரிடத்தில் வாழ்கிற அந்த ஒரு நாள் மேலானதாய் இருக்கிறது. இந்த 6 நாளை பார்க்கிறோம், இந்த 7வது நாள் சிறந்ததாய் இருக்கிறது. அதனால இந்த 7வது நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினா, இந்த 7வது நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினா இந்த 6 நாளும் அவருக்கு சிறந்ததாய் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளாய் இருக்கிறது. ஏன்னா ஜனங்கள் நன்றி சொல்லி அவர்களை ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, ஜனங்களோடு அவர் உறவாடும்படியாக, ஜனங்களோடு பேசும்படியாக, ஒருங்கிணைந்து வரும்படியாக இந்த விசேஷ நாளை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் அவரை துதித்து மகிழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிருபை எதற்கென்று சொன்னால்
அவருக்குள் நாம் இன்னும் தீவிரமாய் செயல்படுவதற்காக, உலகத்தில் வாழ்ந்து பெரிய பெரிய காரியங்கள் அல்ல, உண்மையாய் வாழ்வதற்கு தான் கிருபை, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் கிருபை, அவரை துதிப்பதற்கு தான் நமக்கு கிருபை, அவரை மகிமைப்படுத்துவதற்கு தான் கிருபை, அவர் சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வதற்காக தான் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையை பெற்ற நாம் கிருபையை போக்கடிக்காதபடி அவர் சமூகத்தில் உண்மை இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு உண்மை நாங்கள் ஆராதிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பான்னு சொல்லி எல்லாரும் தெய்வ சமுத்திரம் அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எஸ் டேடி, எஸ் டேடி, உங்கள் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருப்பதற்காய் நன்றி. இதனால் எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நன்மை உண்டாகட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். அப்படியே நம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 118வது சங்கீதத்தில் 1 முதல் 15 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற நெகேமியா பிரதர் முன்னதாக வந்து வாசிப்பாங்க. நம்ம இணைந்து வாசிக்கலாம். இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 118 1 முதல் 15 வாசிக்கின்றோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிகட்டுதலை காண்பேன். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நம்மளை சுற்றி யார் வளைத்து கொண்டாலும், எப்படிப்பட்ட காரியங்கள், எப்பேற்பட்ட துன்மார்க்கத்தனமான காரியங்கள் நம்மளை சுற்றி வளைத்து துன்மார்க்கல் கூடி நின்றாலும் கூட அவர்களை சங்கரிக்கிற வல்லமை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள் அவருடைய நாளாக இருக்கிறது. அவர் நமக்கு கொடுக்கிற நாள் எல்லாம் என்ன நாள்னா வெற்றியின் நாள். அல்லேலூயா. அவர் நாம் எல்லாவற்றையும் சங்கரித்து வெற்றி பெறும்படியாக நமக்கு இந்த நாளை நியமித்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம இப்போ ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நாளை வெற்றியின் நாளாக நம்ம களி கூர்ந்து பாடும்படியாக கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாக பாடுகிறவர்களுக்கு இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இது வரைக்கும் இருந்த தோல்வி எல்லாம் வெற்றியாக மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னவங்களை கண்டிப்பாக என்னது, இன்றைக்கி வெற்றி தான் பார்க்க போகிறீங்க. வீட்டில் ஒரு வெற்றி, வெளியில் போகிற வருகிற இடங்களில் ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம்
எதிராக உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி கூறல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. 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 அவர் படைத்த ஒவ்வொரு நாளும் வெற்றியின் நாளாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இந்த வெற்றியின் நாளில் வெற்றி பெறும்படியாக நம்மளை அவர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்கு இந்த வேளையில் ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் சொல்கிறேன். இந்த ஆராதனை வேளையில் ஜப்பானிய மொழியில் இக்கிகைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஜப்பானிய மக்களுடைய மகிழ்ச்சியான ஒரு வளமான ஒரு வாழ்க்கைக்கு அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இக்கிகை அப்படிங்கிறதுனா என்னென்னா, ஒருவருடைய வாழ்க்கைக்கும் அவங்க ஒரு பர்பஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். வேறு ஒன்றும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன நோக்கம் இருக்கோ அந்த நோக்கத்தை அவங்க உணர்ந்து வாழ்வாங்களாம். அதனால தான் அந்த ஜப்பானிய மக்களுடைய வாழ்க்கை எப்படின்னா மகிழ்ச்சிகரமாக இருக்கான். அப்போது நம்மளை கூட ஆண்டவர் ஒரு பர்பஸோடு படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த மக்கள் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வதை குறித்து ஒரு சீக்ரெட்டை கண்டுபிடிச்சி அதை ஃபாலோ பண்ணி வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே மாத்திரம் இல்லை, இம்மையிலையும் மறுமையிலையும் மகிழ்ச்சியாக வாழும்படியாக நமக்கு ஒரு சீக்ரெட்டை கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இதை நம்ம கண்டுபிடிச்சி இதை ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா உண்மையாகவே இப்போ நம்ம பாடினது போல் என்ன ஆகும்?
வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்மோட பர்பஸ், நம்மளை உருவாக்குனதோட பர்பஸ் என்னென்னா தோற்று போகும்படி அல்ல, வெற்றி பெறும்படியாக நம்மை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மை உருவாக்குன நோக்கமே ஜெயிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தான் நினைப்பேன், கிறிஸ்தவர்கள் எந்த இடத்துலையும் தோற்று போகக்கூடாது. அது எங்கேயா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்கன்னா அவங்க வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் அவங்கள கிறிஸ்தவர்களாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இந்த நாளிலும் கூட அவர் மகிமையில் வெற்றி சிறந்தது போல நாமும் மகிமையில் வெற்றி சிறக்க போகிறோம். எல்லாம் அப்படியே அமர்ந்து ஒரு பாடலை பாடலாம். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையில் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையினால் நிரப்பிடுமே. நாள் முழுதும் உம்மை பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் கலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் கலங்கம் எல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, உம் வல்லமையினால் நிரப்பி
உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையை வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஒவ்வொரு நாளும் அவரை பாட, துதிக்க, ஆராதிக்க நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்ற அந்த வார்த்தையை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஒருவேளை நம்ம மறக்காமல் இருப்போமேனா நம்முடைய ஆராதனை தேவனுக்கு உகந்ததாக இருக்கும், அவர் விரும்புகிற ஆராதனையாக இருக்கும். அவரை பாடி துதிக்கும்படியாக தான் அவர் நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு வாழ்வதற்கு. அவரை பாடி துதித்து வெற்றி பெறணும். அவரை துதித்து பாடும் பொழுது தான், அந்த வெற்றியின் தேவனை நம்ம துதிக்கும் பொழுது தான் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. ஆமாம், எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் நம்ம சங்கீத பகுதியில் வாசித்தது போல் நமக்கு என்னெல்லாம் எதிர்ப்பு உண்டோ, எதிரிகள் எவ்வளவு பெருகி போனாலும் அந்த இடத்துல நமக்கு அவர் கேடகமும் மகிமையுமாய் இருக்கிறாரு. அவர் அரணும் கோட்டையும் பெலனுமாய் இருக்கிறாரு. அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. அவர் நம்மளோட இருந்தாருன்னா நம்ம ஒரு சேனைக்குள்ளே பாய முடியும், ஒரு மதிலை தாண்டவும் முடியும். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, நான் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்தேன், ஒரு மதிலையும் தாண்டினேன் என்று இந்த நாளில் எல்லா விதமான எதிர்ப்புகளையும் தாண்டி ஜெயிக்கும்படியாக நம் தேவாதி தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறாரு, நம்ம பிரச்சனைகளுக்கு நடுவில் அவர் கேடகமாக இருக்கிறாரு. எல்லா கண்களை மூடி கர்த்தரை பார்த்து சொல்லலாம், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனி தாங்குகிறீர்,
படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கெட்டா பேரமை நீ பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன். அறிவு கெட்டா பேரமை நீ பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். நான் அவைகளையே தியானம் செய்கின்றேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்பா, எங்கள் கேடகமும் மகிமையுமாய் இருக்கிறீங்க ராஜா. எங்களை தலை நிமிர செய்கிற ஒரே ஒரு தெய்வம் நீங்கள் தான் ராஜா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் எங்களை தலைகுனிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவாதி தேவன் நீர் மாத்திரம் தகப்பனே ராஜா. நீர் எங்கள் கூட இருக்கும் பொழுது நாங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. எதற்கு நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் தேவாதி தேவன் அப்பா, நீர் எங்கள் இரட்சகராய் இருக்கும் பொழுது தகப்பனே ராஜா ஒருபோதும் நாங்கள் கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரே. எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையை இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்த்து ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு ராஜா இன்றைக்கு ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்பா. பயத்தோடு வந்தவர்கள் எல்லாம் வெற்றியோடு திரும்பி போக பண்ணுகிற தேவாதி தேவன் நீர் தகப்பனே. கலக்கத்தோடு வந்தவர்களை எல்லோரையும் ராஜா அப்பா கம்பீரத்தோட ராஜா ஆனந்த களிப்போட ராஜா அனுப்பி வைக்க போகிற தேவாதி தேவன் நீங்க ராஜா அப்பா. கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் கூட ராஜா அப்பா கர்த்தாவே, நீரே ராஜா எங்களுடைய ரட்சிப்பு ஆண்டவரே. நீரே எங்களுடைய ரட்சிப்பு தகப்பனே. அப்பா எங்களுக்கு அப்பா கர்த்தாவை எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறீங்கப்பா. அப்பா நாங்கள் ராஜா இங்கே தோற்று போயிட்டு வேற இடத்துல எல்லாம் ஆண்டவரே எதிரிகளின் முன்னே ராஜா அப்பா எங்களை நிரம்பி வழிய செய்கிற தேவாதி தேவன் அப்பா. எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக ராஜா எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன், எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக எங்களை வாழ வைக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிற ஆண்டவரே. நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமப்பா. நீங்கள் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு எந்த பயமும் கலக்கமும் இல்லை ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை நடத்துங்கப்பா. ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாம் கர்த்தரை பார்த்து சொல்லலாம். அப்பா நாங்கள் இன்றைக்கு ராஜா அப்பா எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஓடி நடந்து போராடி பார்த்துட்டோம். இனி நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா, நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. நாங்கள் தோற்று போன இடமெல்லாம் நாங்கள் மறந்திருந்தாலும் நீங்கள் மறக்க மாட்டீங்க ஆண்டவரே. எங்களை தலைகுனிய செய்த நபர்களை அப்பா, எங்களை மடங்கடிக்க செய்த நபர்களை ஒருவேளை நாங்கள் மறந்து ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் நீ
நீங்க மறக்காதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ராஜா அந்த ஜனங்களுக்கு மத்தியில, அந்த சூழ்நிலைக்கு மத்தியில எங்கள் தலைகளை உயர்த்துங்க ராஜா, எங்கள் தலைகளை உயர்த்துங்க தகப்பனே ராஜா. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகமே மகிமையுமே நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகமே மகிமையுமே நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகமே மகிமையுமே நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகமே மகிமையுமே நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானி என் ரட்சிப்புமானி என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்வீர். கேடகமே மகிமையுமே நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகமே மகிமையுமே நான் பெற்ற சிறந்த கைமாறுமே. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே எதிர்கால
அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லை, பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாயிருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். எல்லாம் சொல்லுவோம். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன். என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகமும் மகிமையுமா இருந்து நம் தலைகளை உயர்த்துகிற தேவன். எல்லாம் கரங்களை தட்டி, அப்பா நீங்க இருந்தா எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் தகப்பனே ராஜா. நாங்கள் அப்பா கர்த்தாவை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற எங்கள் தேவாதி தேவனே, நீங்க இருந்தா எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. இதோ இந்த நாளில் ராஜா அப்பா கர்த்தாவே எங்களுக்கு ராஜா அப்பா வேணுங்கிறத ராஜா நாங்கள் நினைப்பதற்கு முன்பாகவே எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டீங்கப்பா. ஒரு வேளை ராஜா நாங்கள் ராஜா அப்பா சோர்ந்து போயிருந்தா எங்களை ராஜா பலப்படுத்தும்படியாக ராஜா எங்கள் கீதமும் பலனுமாய் நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் ரட்சகர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ராஜா. அப்பா நீங்கள் ராஜா எங்களை ராஜா அப்பா நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறீர். எங்கள் இருளான வாழ்க்கை உம்முடைய வெளிச்சத்தில் மாறினது போல ராஜா இந்த இருளான சூழ்நிலையும் ராஜா நீங்கள் வந்ததுனால மாறிடுச்சு ஆண்டவரே, மாறிடுச்சு தகப்பனே. ஓ ராபா ஷாதா ராகா பாலா துராபா ஓ ஷேகே பேலே துராகா பாபா ஓ ஷேபே ரேதே ரேகே பேலே துராபா ஓ ரேபே ஷேகே பேலே துராக்கா பாலா பரா ஓ ஷகபல துரியாக்கா பாலா துராபா பாபா. அப்பா கர்த்தாவே ராஜா சத்துருக்களுக்கு மத்தியில் எங்களுக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, அப்பா நீர் எங்களுக்கு போதும், அப்பா நீர் எங்களுக்கு போதும் தகப்பனே. நீங்க எங்களோட இருக்கும்போது ராஜா ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெற்றியை மாத்திரம் தான் பார்ப்போம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பதே கிடையாது ஆண்டவரே, எங்கள் வாழ்வையில் தோல்வி என்பதே கிடையாதப்பா. நீர் எங்களை அப்படியே நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறீர் ராஜா. அப்பா இந்த நாளில் ராஜா எங்கள் தொல்லைகளையும் துன்பங்களையும் இல்லை ராஜா, உண்மை நாங்கள் ராஜா பற்றி பிடித்து கொள்ள வந்திருக்கிறோம். நீங்கள் ராஜா எங்கள் கரத்தை பிடித்து இருக்கிறீங்க, நாங்கள் இல்லைப்பா. ஒருவேளை நாங்கள் கையை பிடிச்சிருந்தா விட்டு இருப்போம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சி நடத்திட்டு வரீங்க, நீங்கள் எங்கள் கரத்தை பிடிச்சி நடத்திட்டு வரீங்க ராஜா.
அப்பா அந்த வெற்றியின் கரம் தகப்பனே எங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றியின் கரம் எங்களை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. அப்படியே கண்களை மூடினவாறு நம்ம எல்லாம் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வெற்றியின் கரத்தை பிடித்தவர்களாக இனி நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி நாம் பார்க்காதபடிக்கு நமக்கு இந்த நாளில் ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு வெற்றியோடு கூட நம்மை அனுப்புவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அவரை பார்த்து நாம சொல்லலாம், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. எல்லா சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துடியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. தேவ அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, மாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, மாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்
சேர்ந்து தோற்று போவதில்லையே. ஆமென், 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 ஆமென். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, எல்லாரும் சேர்ந்து நான் தோற்று போகிற சந்ததி அல்ல, தோல்வி நமக்கு இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, தோல்வி எனக்கு இல்லை, போவதில்லை. Yes, Daddy. இதுவரைக்கும் பார்த்த தோல்விகளை நீ இல்லை, தோற்று போகிற சந்ததி இல்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா, 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 ஓ அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நல்ல கைகளை தட்டி தேவ சமூகத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் எப்போது வெற்றியை வெளிப்படுத்துகிற தெய்வம். வெற்றி அவருக்குரியதாய் இருக்கிறது. ஓ, தோல்வி நமக்கு இல்லை, தோல்வி நமக்கு இல்லை. நம் தோற்று போகிற சந்ததியும் இல்லை. நமக்கு அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஓ ரேபே ஹதனமா சந்தரியா தீபதாட ரீகல மாதனா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. எஸ் டாடி, ஜெயத்தை விரும்புகிற எல்லாரும் கரங்களை தட்டி. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. எல்லாரும் இணைந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீங்க பாடுங்க, நீங்க பாடுங்க. ஜெயம் கொடுக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியா உயர்த்துவேன். அல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் முழு பலத்தோடு, எல்லாம் முழு பலத்தோடு எல்லாம் உணர்த்து. ஆமென், ஆமென், ஆமென். வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். எல்லாம் நீங்க சொல்லுங்க. எதற்குமே அஞ்சிடே. சொல்லுங்க முழு பலத்தோடு. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவன். முழு பலத்தையும், முழு பலத்தையும், முழு இருதயத்தையும், முழு சிந்தையும் பயன்படுத்துங்க எல்லாரும். ஆமென், ஆமென். ஆராதனை கர்த்தருக்குரியது. பயத்தோடு நடுக்கத்தோடு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆமென், ஆமென். ஜெயிக்கிறார். நமக்கு விரோதமாய் இருக்கிறவைகள் மேல வல்லவர்.
மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். முழு பலத்தோடு ஜெயம். நல்ல நல்ல கைகளை தட்டி ஆமென். எஸ் டாடி. வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே, நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம். எல்லாவரை பார்த்து மகிமை படுத்துவார். ஆராதிக்கிற உங்களுக்காக வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி எல்லாரும் ஆவில நிரம்பி எல்லாரும் எஸ் டாடி வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும். தோல்வியோடு வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த ஆராதனை வேளையில அவரை 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 ஜெயம் கொடுக்கிறார். ஓ எஸ் டாடி, எஸ் டாடி. நாம் சோத்திரம். உண்மையின் தேவனே, உண்மையின் தேவனே, உருக்கம் நிறைந்தவன் நம் தேவன். எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பவர் உறங்குவார் இல்லையே நம் தேவன். நம்மை காப்பவர் உறங்குவார் இல்லையே. ஜெயம் கொடு. முழு பலத்தோடு, முழு பலத்தோடு. எஸ் டாடி. வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த அந்த ஆனந்த தோனியால் உயர்த்துங்க எல்லாரும் எல்லாரும். ஆனந்த தோனியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு நீங்க 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 எல்லாரும் இணைந்து எல்லாரும் வாய்களை திறக்கணும். கர்த்தரை துதிக்க முடியாத வாய்கள் எஸ் டாடி ஜெயத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜா. வாழ்வழிக்கிற இயேசு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் எஸ் டாடி, எஸ் டாடி. வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்ல கைகளை தட்டி, அல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டு ஒவ்வொருவரும் எஸ் டாடி ஜெயம் கொடுக்கிற தேவனோடு இணைந்து ஒரு ரே பே 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 ஷாபாதானா உரபா லகதா ரீமானா உரபால தாட ரியாந்தரே ரீபராக்கல்ப தூணமா சந்தரியா. நமக்குரியதை நம்மை பெற்றுக்கொள்கிற நேரம் இந்த நேரமாய் இருக்கிறது. நமக்குரியதை பெற்றுக்கொள்கிற ஒரு நேரம், விடுவிக்கிற ஒரு நேரம், உங்களுக்கான காரியத்தை வெளிப்படுத்துகிற இந்நேரம் ஒரு ஜெயமுள்ள நேரமாய் இருக்கிறது. இந்த ஆராதனை நேரம் ஒரு கம்பீரத்தை உண்டாக்கி உங்களை ஜெய கம்பீரத்தோடு நடத்த பண்ண கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஒரு ரே பே பே ஷாபாதானா ரீபதாட ரீகல மாதன மேஷலா உரபசி அந்தர பராசே ரீபராக்கல்ப ரூடலமா ஷபோ உரபாத ரியாந்தர பராக்கல்ப தூணமா ரீபதாட ரியாந்தர பராக்கல்ப ரூடல மேஷல் கதியானமே. என் பார்வைக்கு இன்பமானது எனக்கு வேண்டாம்ப்பா, உங்க இருதயத்துக்கு இன்பமானது எங்களுக்கு தாங்கப்பா. கேளுங்க, இந்த ஆராதனை இந்த முடிவுல ஆண்டவரை பார்த்து கேளுங்க. எங்க பார்வைக்கு இன்பமானது எங்களுக்கு வேணாம், உங்க இருதயத்துக்கு இன்பமானது எங்களுக்கு தாங்கப்பா.
ரெண்டு கைகளை உயர்த்துங்க, ரெண்டு கைகளை உயர்த்துங்க. எஸ் டாடி, எஸ் டாடி. ரீபா ஹல்கா ஜி அந்தர பராதனா ரீகலாப தூடமா சந்தர பரா கல்பதூனமா ரீபதாட ரியாந்தர பரா கல்பதுவா ரியாந்தே ரிபியாத்தோ ரபோல ஹந்தனா ரீபரா கல்ப ரூடலபி ஷபோ லகதனா. அனுதினமும் உம்முடைய சிலுவையை சுமக்கிற ஆண்டவரே, அந்த நடத்துதல் எங்களுக்கு வேணும்பா, அந்த நடத்துதல் எங்களுக்கு வேணும். சிலுவை என்பது தேவனுடைய திட்டமும் தரிசனமும் தேவனுடைய சித்தமுமா இருக்கிறது. அதை அனுதினமும் சுமக்கிற சந்ததியாய் நாம் இருக்கணும். ஒரு ரேபே பேபே ஷாபாரா ஒரு ரபலகதடரி அந்தரா ரிபராக்கல பாதன மேஷலா. வேதம் சொல்கிறது, ஓ இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ சம்பந்தப்படுத்தி பார்த்தாலும் எஸ் டாடி, இருள் இருளுதான், வெளிச்சம் வெளிச்சம் தான். இதை சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாது. வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லை, இருளுக்கு வேலை இல்லை. நீங்களாம் வெளிச்சத்தின் சந்ததிகளா இருக்கிறீங்க. உலகத்தின் இருள் உங்களுக்குள் இல்ல, உலகத்தின் இருள் உங்களுக்குள்ள இல்ல. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டு காரியங்களை செய்யலான்னு தயவு செய்து முயற்சி பண்ணாதீர்கள். உலகமும் இயேசுவும் இல்ல. உலகத்திலிருந்து நம்மளை கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீங்கள் கனத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நீ கனத்துக்குரியவள். ஏன்னா நீ என் பிள்ளை, என் ரத்தத்தினால நான் உன்னை கழுவி மீட்டெடுத்திருக்கிறேன். அல்காசியாத்தோ உரபாசி அந்தரபரா கல்ப ரூடலபா ஷபு அரியந்தரபரா கல்ப ரூடலபா சந்தரபராதனா அரிகல்ப ரூடலபா சந்தரபரா கல்ப துவாஷமி அந்தரா. எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி, எஸ் டேடி. ஏசி பேர்பட்டவரா என்று சொல்லி பார்க்க ஒரு காட்டத்தி மரத்துல ஒரு பாவி ஏறுனா. ஆனா அவன் இறங்கி வரும் பொழுது, அந்த ஆர்வத்தின் நிமித்தம் இறங்கி வரும் பொழுது அவன் அந்த குடும்பத்துக்கே ஒரு ரட்சிப்பை கொண்டு வந்தான். இத்தனை முறை ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதங்களை வாசிக்கிற ஆவியில நிரம்புறோம். நம்மளால எத்தனை பேத்துக்கு ரட்சிப்பு கொண்டு வர முடியுது? ஒரே ஒரு முறை தான் இயேசுவை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவனுக்குள் எழும்பினது. தேசிய பேர்பட்டவர் என்பதை நான் பார்த்தே ஆகணுங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள் இருந்தது. அந்த ஒத்த மனுஷன் நிமித்தம் அந்த மொத்த குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் இயேசு. அந்த ஒத்த மனிதனுடைய மனம் திரும்புதல் மொத்த குடும்பத்தை மாற்றினது. கொஞ்சம் உங்களை கவனிங்க, பார்க்கலாம். எத்தனை முறை ஆராதனைக்கு வருகிறோம், எத்தனை முறை செய்தியை கேட்குறோம், எத்தனை முறை ஆவில நிரம்புறோம், எத்தனை முறை செபிக்கிறோம், எத்தனை காரியங்கள் கர்த்தருக்கு கொடுக்குறோம். இது முக்கியம் அல்ல. உன் நிமித்தம் எத்தனை பேர் ரட்சிப்படைந்தார்கள். ஒரே ஒரு பாவி, ஒரே ஒரு பாவி, அவன் மேல சாபம் இருந்தது. வட்டிக்கு மேல வட்டி வாங்கி சாபம் அவன் மேல சாபம் இருந்தது, பாவம் இருந்தது. ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருந்தது, இயேசு பேர்பட்டவர் என்பதை நான் பார்க்கணும். அதுக்கு செய்த சில காரியத்தை நான் சொல்லி ஆராதனை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தன்னுடைய ஆஸ்தியை அவன் பார்க்கல, தன்னுடைய மேன்மையை அவன் பார்க்கல, தனக்கு உண்டான இருக்கிற பகட்டை அவனுக்கு பார்க்கல, தனக்கு இருக்கிற உயர்ந்த உத்தியோகத்தை அவன் பார்க்கல, தனக்கு இருக்கிற படிப்பை அவன் பார்க்கல. அவன் ஒரு முடிவு செய்தான், இயேசுவை நான் பார்க்கணும். இந்த படிப்பு, என் உத்தியோகம், என் பணம், உயர்வு, என் மேன்மை, இது எதெல்லாம் இல்லை, எதையும் பார்க்காம அவன் மரத்தில் ஏற ஆரம்பித்தான். அவன் மரத்தில் ஏற ஆரம்பித்திருப்பான். நான் நினைக்கிறேன் அந்த மரத்தில் ஏறும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. வட்டி வாங்குறவன் மரத்து மேலே ஏறுறான், ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த மரத்தில் ஏறினாதான் நான் இயேசுவை பார்க்க முடியும், இந்த மரத்தில் ஏறினாதான் நான் இயேசுவை பார்க்க முடியும். அவன் குள்ளனா இருந்தான், ஆனாலும் எந்த பலவீனத்தையும் எந்த சூழ்நிலையும் பொருட்படுத்தாதபடி இயேசுவை பார்க்கணும் அந்த சின்ன ஆசை அவனை ஒரு பெரிய ரட்சிப்புக்கு நேராய் நடத்தினது. வேதத்தில் அவனுக்கு ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்தா, வேதத்தில் ஒரு இடத்தை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தா. ஏன்னா அவன் தேவனை பார்க்கிற ஆர்வம் உடையவனாக இருந்தான். ஆனால் கொஞ்சம் கவனிங்கள, நம்ம பரிசுத்தவான்கள், இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், மாதந்தோறும் அவர் சரீரத்தை இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள்,
நம் நிமித்தம் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் தெய்வ சமூகத்தில் பார்த்து, என் நிமித்தம் பிரச்சனை நடக்குதா, என் நிமித்தம் என் குடும்பத்தில் போராட்டம் வருதா, என் நிமித்தம் என் குடும்பத்தில் அநேகர் இடரல் அடைகிறாங்க, என் நிமித்தம் அநேகர் இடறி போறாங்களா, என் நிமித்தம் அநேகர் கலங்கி போகிறாங்களா, என் நிமித்தம் அநேகர் கண்ணீர் வடிக்கிறார்களா, என்னுடைய செயல்களின் நிமித்தம் அநேகர் வேதனைப்படுகிறார்களா என்று சொல்லி கொஞ்சம் உங்களை நீங்க பார்த்து இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்குங்க. இன்னைக்கு நீங்க கீழே கொஞ்சம் இறங்கி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என் நிமித்தம் ஒன்றும் நடக்கலப்பா, என் நிமித்தம் ஒன்றும் நடக்கல, ஆனா நீங்க நடத்தி காட்ட வல்லவரா இருக்கிறீங்கப்பா. இதோ நான் என்னையே தருகிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ரெண்டு கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. ரீபா ஹல்காசி, நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்கிறேன், இன்னைக்கு நீ உன் வீட்டுக்குள்ளே போகும்போது உன் வீட்டுக்குள் இருந்த பழைய காரியங்களை மாற்றப்பட்டு உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக வேண்டும். முதலாவது உன் குடும்பத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ண விரும்புகிறார். உன் குடும்பத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற செயல்கள் எல்லாம் உன் குடும்பத்திலிருந்து மாறணும். எல்லாமே மாறணும், எல்லாமே மாறணும், எல்லாமே மாறணும். அவன் சொல்றான், நான் இயேசுவுக்காக நான் எங்கெங்க தவறு செஞ்சனோ அதெல்லாம் நாளத்தனியாய் திருப்பி கொடுக்கிறேன், எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். எனக்கு இயேசு நீங்க மட்டும் போதும். ஏசு நீங்க மட்டும். நீங்க இப்ப சொல்ல போறீங்க, நான் எல்லா உலக பிரகாரமான காரியத்தை நான் விட்டுறேன்ப்பா, எனக்கு நீங்க மட்டும் போதும். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம்.